கற்பனை செய்து பாருங்கள் நண்பர்களே, இது 2020களின் தொடக்கம். ஒரு மென்பொருளை உருவாக்க பல மாதங்களானது. ஆனால் இன்று ஏப்ரல் 7, 2026 ஒரு வேலையை செய்ய நீங்கள் இயந்திரத்திடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, அதுவே தானாக யோசித்து முடிவெடுக்கிறது. வணக்கம் நண்பர்களே, இன்று உலகமும் இந்தியாவும் ஏஜென்டிக் ஏஐ என்ற புதிய புரட்சியின் உச்சத்தில் இருக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், நாம் இயந்திரங்களுக்கு அளவுக்கதிகமான சுதந்திரத்தை கொடுத்துவிட்டோமா? வேலையாட்களாக இருந்த ஏஐ இப்போதே நமக்கு மேலாளராக மாறத் தொடங்கிவிட்டதா? இதை பற்றி சற்று ஆழமாக சிந்திப்போம். வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் என்விடியா போன்ற நிறுவனங்கள் சிப்களை மட்டுமே விற்று வந்தன. ஆனால் இன்றைய செய்திகளின்படி என்விடியா அதன் புதிய வீரா ரூபின் ஆர்க்கிடெக்சர் மூலம் உலகையே ஆளத் தயாராகிவிட்டது. மறுபுறம் ஓப்பன் ஏஐ தனது சொந்த மீடியா நிறுவனமான டிபிபிஎன்னை கையகப்படுத்தியுள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால், பெரிய நிறுவனங்கள் இனி வெறும் சாட்பாட்களை மட்டும் உருவாக்கவில்லை, அவை நம் கருத்துகளையும் செய்திகளையும் கட்டுப்படுத்தும் ஊடகங்களாகவும் மாறத் தொடங்கியுள்ளன. இந்தியாவை பற்றி சிந்தியுங்கள். இன்று பெங்களூருவில் ஒரு மாபெரும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்தியாவின் ஐடி ஜாம்பவான் இன்ஃபோசிஸ் ஹார்னஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஏஜென்டிக் ஏஐ மூலம் மென்பொருள் உருவாக்கும் முறையை முற்றிலும் மாற்றியுள்ளது. அதுமட்டுமின்றி அகமதாபாத்தைச் சேர்ந்த சத்தர்க் ஏஐ போன்ற ஸ்டார்ட் அப்கள் சைபர் பாதுகாப்பில் புதிய புரட்சியை செய்து வருகின்றன. ஆனால் ஒரு விஷயம் கவலைக்குரியது. கூகுளின் ஏஐ ஓவர்வியூ காரணமாக செய்தி நிறுவனங்களின் வருமானம் 50% குறைந்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, தொழில்நுட்பம் என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றது. அதை பயன்படுத்த தெரிந்தால் அது நமக்கு உதவும், இல்லையென்றால் அது நம்மையே காயப்படுத்தும். விழிப்புடன் இருப்போம், புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.